Hi guys, hope you're all doing good. So welcome back to Raising Scholarly. Counseling processல போயிட்டு இருக்க 12th கம்ப்ளீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னுமே கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நான் ஒரு ரேண்டமாக தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுவும் கிளியர் ஐடியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் சி மை அப்லோடட் பார்ட் 3 வீடியோஸ். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுமே சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். A to Z சொல்லியிருப்பேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட் வந்து என்னென்னா June 10, 2026. ஸோ இந்த டைமில் உங்ககிட்ட ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருந்திருக்கும். ஸோ உங்கள் வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ரேண்டம் நம்பர் கிடைக்காதவங்க இன்னுமே நீங்கள் ஸ்டக்காக நிற்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் அப்ரோச் யுவர் நியர்பை TFC சென்டர். அண்ட் அதுக்கு கீழே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இன் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அது இன்னும் வெரிஃபை ஆகலை, அது ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ கம்மிங் 20th June உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஜஸ்ட் வெயிட், காம் அண்ட் டூ த கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ நான் அப்லோட் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட். ஸோ 3 பார்ட் இருக்கட்டும். நிறைய பேர் நிறைய பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரிப்ளையை நான் உடனே கொடுத்துட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ஒரு 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு கவுன்சிலிங்கில் இருக்கும் போது எனக்கு நிறைய குவரிஸ் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான் நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் டிலே பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த டைமில் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு உடனே ரிப்ளை தந்துட்டு இருந்தாங்க. அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க, நிறைய ஐடியா கொடுத்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி நான் என்னோட Instagram ID, என்னோட சேனலில் நிறைய வீடியோஸும் போடுறேன். ஸோ உடனே பாருங்கள். இதை தெரியாத நிறைய பசங்களுக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In this video, I am going to reply all of your frequently asked questions. ஸோ நீங்கள் அடிக்கடி கேட்டிருந்த காமனான பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் அதில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பையும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ட் ஆஃப் த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெரி காமன் அண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ். நான் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா இதுதான். லைக் உங்கள் கட் ஆஃபை போட்டுருவீங்க, உங்கள் கேட்டகரி போட்டு, டிபார்ட்மெண்ட், காலேஜ்லாம் போட்டு, இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைக்குமா, உண்மையை சொல்லுங்கள் ப்ரோ, பொய் சொல்லாதீங்க ப்ரோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஒரே ஆன்சர் தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு கவுன்சிலிங்கில் இருக்கும் போது இந்த கொஸ்டின்ஸை நான் கேட்காத ஆள் இல்லை. என்ன வீடியோலாம் பார்க்குறேன்னு எல்லா வீடியோலையும் இந்த கமெண்ட்டை நான் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கிறது எனக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ஃபீல் இருக்கிறது வந்து தப்பு இல்லை, இது கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே டவுட்டுங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் விசிட் cutoff.dneonline.org/search அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் கட் ஆஃப் இல்லைனா உங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க் நம்பர், இங்கே ரேங்க் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த ரேங்க் நம்பர் போட்டுட்டு காலேஜ் நேமு, அடுத்து டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே செட் ஆஃப் காலேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்துடும். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கட் ஆஃப் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் டிஃப்ரென்ஸ் கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பிகாஸ் நான் நினச்சபடி பார்த்தா என்னோட டைமில் 2024 கவுன்சிலிங் நடக்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் நடக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் மாதிரி தான் கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த தடவையும் ஒரு 0.5 இல்லைனா 1 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. 0.5 அல்லது 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் கம்மியாக இருக்குது கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் அப்படின்னா ஜஸ்ட் புட் இட் இன் யுவர் சாய்ஸ் ஆர்டர். எல்ஸ் கொஞ்சம் கஷ்டம், பட் அதை விடாமல் கண்டிப்பாக சாய்ஸ் ஆர்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ட்ராபேக் என்ன, அப்படி நீங்கள் வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் பற்றின ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பற்றின ஒரே இல்லை, ஜஸ்ட் கோ அண்ட் விசிட் த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஜ் அண்ட் டைப் யுவர் கட் ஆஃப் மார்க் அண்ட் செக் வெதர் இட் இஸ் அவைலபிள் ஆர் நாட். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்காதீங்க. 0.5 அல்லது 1 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் தட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹோப் இல்லாமல் மற்ற நல்ல பெட்டர் காலேஜை தேடி அதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸை கொடுத்து சாய்ஸ் ஆர்டரில் ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸை பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். ஃப்ரம் 8th June to 20th June உங்கள் சர்டிஃபிகேட், நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சா, இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் தான். நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. ஜஸ்ட் யூ வில் see that whether the certificate is verified or not அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுக்கு, அதாவது 10th July உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். செட் ஆஃப் டிஜிட்டில் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கீழே பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். உங்கள் சர்டிஃபிகேட் இன்னும் வெரிஃபை ஆகலை, இட் இஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் தான் அது. வித்தின் த 20th of this month உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஆன்சரும் கிடச்சிரும். அது வரைக்கும் TNEonline.org அப்படிங்கிற வெப்சைட்டில் அது லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க.
ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸில் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வரும். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் வரக்கூடிய பீப்புள் எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு 2 காலேஜ் வந்து அலாட் ஆகும் வித்தின் ஒன் சாய்ஸ் ஆர்டர் லிஸ்ட். நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸ் ஆர்டர் ஃபார்ம்ல இருந்து தான் 2 காலேஜ் வந்து அலாட் ஆகும். ஸோ அந்த 2 காலேஜ்லேருந்து நீங்கள் ஒரு காலேஜ் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவீங்க. இதில் நடக்கக்கூடிய இன் பிட்வீன் ப்ராசஸ் என்னது அப்படின்னா, லைக் யூ ஆர் காம்படேட்டிங் வித் people who are in general counseling as well as people who are in 7.5 reservation. 7.5 reservation ஸ்கீம்ல வரக்கூடிய பசங்களோடையும் நீங்க காம்படேட் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ ஜென்ரல் கவுன்சிலிங் லைக் ஓசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஏபி, சிஎம் அப்படி சொல்றோம்ல, அந்த ஜென்ரல் பீப்புளோடையும் நீங்க வந்து காம்படேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 2 காலேஜ் வந்து அலாட் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நீங்க ஒரு சாய்ஸ் ஆர்டர் தான் போடுவீங்க.